நேந்திரம் பழம் சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுது இந்த மாதிரி அப்பம் பண்ணி கொடுத்தீங்கன்னா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேந்திரம் பழம் அப்பம். எங்கள் ஊரில் பழபஜ்ஜின்னு சொல்லுவோம். இங்கே வந்து நேந்திரம் பழம் அப்பனே சொல்கிறேன்னா ஏத்தம்பழ பஜ்ஜின்னு சொல்லுவோம் நாங்கள். இதுக்கு வந்து அரை கப்பு மைதா அதில் போட்டுக்கோங்க பவுலில். அப்புறம் அரை கப்பு ரைஸ் ஃப்ளார், 4 டீஸ்பூன் வந்து சுகர், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து தண்ணி வந்து நம்ம தேவையான அளவு ஊற்றிட்டு கரெக்டாக தோசை மாவு பதத்துக்கு பிசையணும். தோசை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு பழத்தை வந்து சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நான் வந்து இப்படி கட் பண்ணிக்கிறேன் சின்னதாகவே. இப்படி ஒரு பழத்துலேயே ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். ஒரு பழம் போதும். ஓகே, ரொம்ப சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். தின்னாக கட் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்டில் ஒரு டிஷ்யூ வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருக்கும். டிஷ்யூ வச்சுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு காயலை கொஞ்சம் மாவு ஊற்றி பார்க்கணும். மாவு காய்ஞ்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து உள்ளே போட்டு பாருங்கள். மேலே வரும். மேலே வந்துட்டுனா காய்ஞ்சிருக்குன்னு அர்த்தம். மேலே வரல இன்னும். ஸோ வெயிட் பண்ணலாம். போடுவோமா? எண்ணெய் காஞ்சிடுத்து, புகை வந்துடுத்து. ஒரு பெருசாக ஒரு பழ நேந்திரம் பழம் பீஸ் எடுத்துட்டு மாவில் இப்படி முக்கி சோடாப்பு போடுவாங்க கடையில். நம்ம சோடாப்பு போட வேண்டாம். சோடாப்பு போட்டால் நல்லது. சோடாப்பு போட்டால் கொஞ்சம் அப்படி உப்பி வரும். ஆனால் வந்து இப்போது சுகரு, ரைஸ் ஃப்ளாரும் மைதாவும் போட்டாலே அப்படி சோடாப்பு போட்ட மாதிரியே வருது பாருங்கள். இல்லை உப்பி வருது. ஸோ அது ஓகே தான். நல்ல ப்ரௌன் ஆனோன்னு எடுங்க. இந்த நேந்திரம் பழம் அப்பத்துக்கு வந்து பழம் வந்து நல்ல கனிஞ்ச பழமாக இருக்கும். அதுதான் நல்லாயிருக்கும். நல்லா இனிப்பாக இருக்கும். காயாக போட்டால் நல்லா இருக்காது. நல்லா பழுத்தோடனே போடுங்க. நல்லாயிருக்கும். எண்ணெயை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ திருப்பி மாவுல மீதி வந்துச்சு. இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் சர்க்கரை போட்டுட்டு, நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா சுகர் கூட போடலாம். நிறைய சுகர் போட்டாச்சுல, நாட்டு சர்க்கரை போட்டுட்டு இதை வந்து சும்மா
நாட்டு சக்கரை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி விட்டுருங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக, நல்ல ஸ்வீட்டாக, சூப்பராக இருக்கு. சூப்பர் நேந்திரம் பழம் அப்பம்.